அத்தியாயம் 42. யமுனா வரமாட்டேன் என்றாள். சரிடி ராசாத்தி, உனக்கு எங்க போகணும்னு விருப்பமோ அங்கே பத்திரமா போயிட்டு வா என்று தாராள மனதுடன் அனுப்பி வைக்கும் ரகமா அவன். அவள் திமிர திமிர தோளில் போட்டுக்கொண்டு மறு கையில் தேவை வைத்துக் கொண்டு சிவராமன் சொல்ல சொல்ல காதில் வாங்காமல் அசராமல் தூக்கி வந்து விட்டான் இருவரையும். சிவராமனும் மகனின் குணம் அறிந்தவராக, என்ன செஞ்சு தொலைச்சு அந்த பிள்ளைய பயமுறுத்தி வச்சிருக்கான்னு தெரியலையேவன் மனதில் நினைத்தாலும் இருவருக்கும் தனிமை வழங்கிவிட்டு தன் மனம் போன போக்கில் காலார நடக்க துவங்கினார். இனி மகன் மருமகள் பேரனோடு எப்படி மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கலாம் என்ற சிந்தனையோடு கணவன் மனைவி இருவரும் மகிழ்ச்சி பொங்க வாழ்ந்த வீடு இன்று அந்த வீட்டை பார்ப்பதற்கே கொலை நடுங்கியது யமுனாவுக்கு. அதிலும் இந்த அறை. ஐயோ கடவுளே, இன்னும் எனக்கு எத்தனை சோதனைதான் கொடுப்ப? உள்ளம் கலங்கிய நிலையில் மெத்தையில் சுருண்டு அமர்ந்திருந்தவள் பேபி என்ற சிவேஷின் குரலில் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். செவ்வக வடிவ தட்டில் அவளுக்காக உணவை எடுத்துக்கொண்டு நீல விழிகள் மின்ன அமர்த்தலாக நடந்து வந்தவனை சாதாரண மனநிலையில் இருந்திருந்தாள் கண்கொட்டாமல் ரசித்திருப்பாள். ஆனால் இப்போது பேயை பார்ப்பது போல் அலறுவதற்கு காரணம் என்னவோ? நோ நோ, கிட்ட வராத யுகன், பிளீஸ் பிளீஸ் எங்களை விட்டுடு, உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க அவன் நெருங்கி வர வர கைகள் கொண்ட முகத்தை மூடிக்கொண்டவளின் அருகில் அமர்ந்து தட்டை மேஜையில் வைத்து அவள் கரம் பிரிப்பதற்காக தொட்டதும் பெண்ணவளின் மெல்லிய தேகமே நடுங்கி துடித்தது. எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீ ஏன் பேபி வீணா அடம் பண்ற? ஒன்றுமே அறியாத சிறுவன் போல் அப்பாவியாய் கேட்டவனை கண்கள் கலங்க ஏறிட்டாள் யமுனா. நான் சாதாரண மனுஷ யுகன், பொண்ணு மாதிரி எதுக்கும் துணிஞ்ச அசாதாரணமான பிறவி இல்ல. காதல், பாசம், அன்பு, அக்கறை இதுக்கெல்லாம் ஒரு அளவு உண்டு, காலாவதியும் உண்டு. தீர்க்கமாக உரைத்தவனை அலட்சியமாக பார்த்தான். ஆனா எனக்கு காலாவதியெல்லாம் இல்லவே இல்ல பேபி. இப் ஐ வாண்ட் இட், வாட்எவர் இட் இஸ், டெஃபினெட்லி வாண்ட் இட், தட்ஸ் இட். உதட்டை பிதுக்கி கையை விரித்தான். இதுதான் நான் என்று. ஓ இஸ் இட்? பட் காலத்தோட சக்கரத்தை நிறுத்தி ஏற்கனவே இறந்த உயிருக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியுமா அவனால? அவனது ஆட்டிடியூடில் கோபம் பொங்கியது அவளுக்கு. உயிர் கொடுக்க நான் ஒன்னும் பிரம்மன் இல்ல பேபி. இதழ் கோணி மீண்டும் அலட்சியம். தெரியுதுல, நீ ஒண்ணு பிரம்மன் இல்ல யுகன். அது முதல்ல நல்லா உனக்கும் உன் மூளைக்கும் பதிய வச்சுக்கோ. குறிப்பிட்ட காலத்துல நாம கொடுக்கிற அன்பையும் நமக்கு கிடைக்கிற பாசத்தையும் அனுபவிச்சுக்கணுமே தவிர்த்து காலத்தை வென்று எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் அந்த பாசத்தை தனக்கு சொந்தமாக்கிக்க நினைக்கிறது தப்பு, பாவமும் கூட. உனக்கு புரியலையா யுகன்? இயலாமையோடு கேட்டவளை கோபத்தில் இறுகிய முகத்துடன் சில கணம் அமைதியாக பார்த்து ஆழ மூச்செடுத்தான். சி பேபி, அனாவசியமா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. இதுவரைக்கும் நடந்தது, நீ பார்த்தது எல்லாத்தையும் கெட்ட கனவா மறந்துரு. இப்ப வா, சாப்பிட்டு தூங்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உடலை முறுக்கி சோம்பல் விட்டவனை எதை கொண்டு அடிக்க என தெரியாமல் உள்ளூர தடதடுத்துக் கொண்டிருந்த பயத்தில் தலைவலி எடுத்துக் கொண்டது. என்னாச்சியமோ, தலைவலிக்குதா? பெண்ணவளின் சிறு அசைவும் எதனால் என முன்கூட்டியே அறிந்து பதறும் இத்தகைய அபரிமிதமான காதல்தான் ஒவ்வொரு முறையும் அவளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இதோ இதோ, உன்னோட இந்த பதட்டமும் பயம்தான் உன்னோட சைக்கோ மூளைக்கு எக்ஸ்ட்ரீமா தீனி போடுது. நீ முதல்ல ஒரு நார்மலான மனுஷனா மாறணும் யுகன். அது வரைக்கும் என்னால உன் கூட வாழ முடியாது. பிளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், என்ன விட்டுட. இதற்கு மேலும் அவனிடம் புரிய வைக்க தெம்பில்லாது கண்ணீரோடு கைகூப்பி விட்டாள் யமுனா. சீரான பார்வை ஸ்லோ பாய்சனாக பெண்ணவளின் இதயத்தை ஊடுருவி பதம் பார்க்க செய்தது. என்னை விட்டுட்டு உன்னால இருக்க முடியுமா? இறுகியது குரல். முயற்சி பண்ணுவேன். மெல்லிய குரல் தலைகுனிந்து உடனே வந்த நொடி கன்னத்து எண்புகள் உடைந்து நொறுக்கும் அளவிற்கு அழுத்தமாக பற்றி தன் முகத்திற்கு நேரே அவள் முகத்தை இழுக்க கண்கள் அலைபுருந்து வழியில் நீர்கோர்த்து கொண்டது. முயற்சி பண்ணுவியா? அப்படி ஒரு முயற்சியை நான் செத்து போனதும் என் புறத்து மேல பண்ணுடி. இப்ப என்ன லவ் பண்ணு. கோபம் தலைக்கேற கத்தியவன் அவளின் திகைத்த விழிகளை பார்த்து சட்டென அவள் இதழ் கவினான், ஆழமாக, அழுத்தமாக. அவனுக்கு அது காதல் முத்தம். ஆனால் அவளுக்கு சிறுகுடல் பெருங்குடல் அனைத்தும் பீதியில் ஒன்று கலந்து கண்களை இருட்டியது. பாவையின் எச்சில் பண்டமான நாவை கடித்துறிஞ்சி இதயத்தின் அடிவரை தித்தித்து போனவன் அவளின் கண்ணீர் ருசியை உணர்ந்ததும் நுனி நாக்கால் அவளின் பட்ட இதழ்களுக்கு ஒத்தடம் கொடுத்த பின் கண்ணீரை துடைத்தான். இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? நீ கூட சந்தோஷமா வாழணும்னா
நான் உனக்கு ஏத்த மாதிரி மனுஷனா மாறணும் அவ்வளவுதானே? நிதானமான கேள்வியால் கூர்ந்தாள் அவளை. ம் என்ற ஒற்றை பதிலில் கண்களை மூடியபடி உடனே வந்தது. சரி, உனக்காக மாறுறேன். என்ன பண்ணணும் என்றான். அவள் என்ன கேட்பாள் என அறிந்தேன். அப்படி அவன் கேட்டதும் உண்மையாகத்தான் கேட்கிறானா என்ற சந்தேகத்துடன் முகத்தை தவிப்பாக உற்று பார்த்தவளை லேசாக உதட்டில் தவிழ்ந்த பரிகாச புன்னகையை அவள் அறியாமல் மறைத்தான். அவனது தனியறை பக்கம் நடுக்கமாக ஒற்றை விரல் நீட்டி மிரண்டு எச்சில் விழுங்கியவளாக, உள்ள உள்ள நீ வச்சிருக்கவங்க அம்மாவோட பாடிய தகனம் பண்ணு பிளீஸ். இவனது அதீத பாசத்தின் வெளிப்பாடாக யாருமே செய்ய துணியாத காரியமாக சைக்கோக்கார செயலில் அதிர்ந்து மூச்சடைத்து போனவளின் மனதில் அன்றைய நாளின் தாக்கத்தில் நெஞ்சுக்கூடு வெட்டி வெட்டி துடித்தாள். இன்னும் அதிர்ச்சியும் பயமும் நீங்காது. அன்று அந்த அறை சாவியை வைத்துவிட்டு சென்றதும், அப்படி உள்ளே என்னதான் ரகசியம் இருக்கிறது என்ற ஆவலோடு உள்ளே சென்று பார்த்தவளுக்கு நாடி நரம்பெல்லாம் இழுத்துக் கொள்ளும் அளவிற்கு பேரதிர்ச்சியில் உறைந்து நடுங்கி போனவளின் கண்களுக்குள் விழுந்தது அத்தகைய கொடூர காட்சி. அன்று தாத்தாவோடு சேர்ந்து கிறிஸ்துவ முறையில் ஆண்ட்ரோவின் உடலை சவப்பெட்டிக்குள் அடைத்து காரியங்கள் செய்து மண்ணில் புதைத்தவனுக்கு தனது தாய் இறந்துவிட்டதாக நம்ப முடியாத டிப்ரெஷனிற்கு சென்று விட்டான். லூனா கண்ணெதிரே தன் தாயின் ஜாடையில் நடமாடினாலும் ஈன்ற தாயின் மீது எண்ணிலடங்கா பாசம். பாசம் என்பதை தாண்டியும் தனக்கு தன் தாய் தன்னுடன் வேண்டும் என்ற ஆழ்மனதில் பதிந்து அவளின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாதவள் மூளையெல்லாம் செயல் எழுந்ததைப் போல் உடல்நிலை மோசமாகி போனது. தாத்தாவும் சிவராமனும் அவனுக்கு பார்க்காத மருத்துவம் இல்லை. யார்கிட்டையும் பேச மறுக்கிறான். முன்ன மாதிரி கேட்ட கேள்விக்கு சரியா பதில் தராம உருன்னு கோபம் கொண்டு எங்கோ வெறிச்சுக்கிட்டே இருக்கான். அடிக்கடி அம்மாவோட நினைவுல தனியா அணத்திக்கிட்டே ஆண்ட்ரோவோட துப்பட்டால சுருண்டுக்கிறான். துடிப்பா இல்ல, அடிக்கடி காய்ச்சல் வந்து அவதிப்படுறான். மேலும் பல சிக்கலான மகனின் நிலையை எண்ணி மருத்துவர்களிடம் பதட்டமாக சொன்னதை வைத்து அவர்களும் அதற்கான ட்ரீட்மெண்ட்டுகளை கவனமாக எடுத்தனர். யுகனின் மூளை தனக்கு பிடித்த மற்றும் சொந்தமான ஒரு சின்ன விஷயமோ அல்லது தான் நேசித்த மனிதர்களின் இழப்பையோ தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு அவனது மூளை பலம் இழந்து டிமென்ஷியா என்னும் மூளை நோயால் பாதிக்கப்பட்டு போனான். நாள்பட்ட அதிர்ச்சிகரமான என்செலோபதி, உறவின் முக்கிய இழப்பு, நினைவாற்றல் என அதிர்ச்சியின் தொடர்ச்சியாக நிகழ்வுகளின் தாக்கத்தால் பாதித்து மனநிலை மாற்றமடையும் போது சித்தப்பிரமை ஏற்பட்டு இறந்தவர்களையும் உயிருள்ள மனிதர்கள் போல் போதிக்கும் ஆக்கிரமிப்பு மூளையில் உண்டாகி அதீத உணர்ச்சிகளை தடுக்க முடியாது தன்னை மீறி தனக்கு தேவையானவற்றை தானே செய்து நடத்தி முடித்துக் கொள்கிறான். மருத்துவர் சொல்வதை கேட்டு ஒன்றும் புரியாத நிலையில் இருந்த சிவராமும் தாத்தாவும், இதுக்கு வேற என்னதான் மாற்று வழி டாக்டர்? எப்படி நான் என் பையன் அந்த நோயிலிருந்து வெளியே கொண்டு வர்றது? உடலும் உள்ளமும் கவலையில் சோர்ந்து போயினர். இதுக்கு ஒரே வழி அவனுக்கு கிடைக்காது போன பாசம் மட்டும்தான். அவன் எதை நினைச்சு அதிகமா ஏங்கி தனிமையில தவிக்கிறானோ அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு அவன்கிட்டயே திரும்பி சேர்க்கணும். அவன் யார அதிகமா விரும்புறானோ அவங்க கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. காலப்போக்குல தானா சரியாகலாம். இல்ல அவனா இதுதான் நிதர்சனம் அப்படின்ற உண்மைய புரிஞ்சு தன்னையே சரிப்படுத்திக்கலாம். அப்படி இது ரெண்டுமே நடக்காத பட்சத்துல தன்னோட முடிவை அவரே தேடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அது மத்தவங்களுக்கு பாதிப்பாகவும் மாறலாம். மருத்துவர் திட்டவட்டமாக கூறியதும் இருவருக்கும் என்ன செய்வதென்றே புரியாமல் விழித்தனர். யுகனின் உலகம் யார் என்று சிவராமன் அறியாமல் இருப்பாரா? ஆனால் அவள்தான் தற்போது உயிருடன் இல்லையே. எப்படி நான் என் மகனை இந்த கொடிய நோயிலிருந்து மீட்பேன் என்று கலங்கி போனவருக்கு லூனாவை எப்படியாவது மாற்றி தன் மகனுக்கு தாயன்பை வழங்க வைத்து விடலாம் என்ற நப்பாசையில் அவர் பொறுமை காத்து வந்தது அனைத்தும் வீண். ஒரு நாள் பழைய யுகனாக மாறி, கிராண்ட்பா, டாட் என் அவனாகவே ஆவலோடு பேச ஆரம்பித்திருப்பதை கண்டு போன நம்பிக்கை சிறிது துளிர்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் இருவரும். ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று, மண்ணுக்குள் புதைத்த தாயின் அழுகிய உடலை யாருக்கும் தெரியாமல் தூக்கி வந்து வைத்து தனது அம்மா தனக்கு மீண்டும் கிடைத்து விட்டாள் என்ற மகிழ்ச்சியில் இறந்த உடலின் அருகில் படுத்து கொஞ்சி கதை பேசி என துர்நாற்றம் வீசும் உடலை கட்டி அணைத்து இரவில் உறங்கும் அவனது மிரள வைக்கும் செயலை இருவரும் அறியாமல் விட்டனர்.
குரங்குகள் எப்படி தனது இறந்து போன குட்டியை உயிருடன் இருப்பதாக எண்ணி எலும்புகள் உடைந்து உதிரும் அளவுக்கு காய்ந்து கருவாடாக போனாலும் அதனை யாருக்கும் கொடுக்காமல் ஒருவித சீற்றத்தோடு தன்னோடு இறுக்கிக் கொண்டு உலகையே சுற்றி வருமோ, அதே நிலையில்தான் இவனும் இருந்தான். தாய் இறந்துவிட்டாள் என மனதுக்கு புரிகிறது. ஆனால் மூளை அதை திட்டவட்டமாக ஏற்க மறுத்து பெரிய அறையின் நடுவில் புழுக்கள் உதிரும் உடலை வைத்து அந்த அறையை சுற்றிலும் ஆண்ட்ரோவின் கைவண்ணத்தில் வரையப்பட்ட அழகான நினைவுகள் கொண்ட ஓவியங்களை மாட்டியவன், கூடவே யமுனா, யுகன், ஆண்ட்ரூ, சிவராமன் என அனைவரும் குடும்ப படமாய் வரைந்த படங்களை எல்லாம் மாட்டி வைத்து அவ்வுடலோடு படுத்து சிரித்து கதை பேசும் அரிய கொடிய காட்சிகளை எல்லாம் நல்ல வேளையாக யமுனா பார்க்காமல் விட்டுவிட்டாள். நாட்கள் செல்ல செல்ல சயின்ஸ் ஸ்டூடெண்டான யுகன் அழுகிய உடல் மேலும் சேதாரமாகாமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் உன்னிப்பாக கற்று சில பல ரசாயனங்கள் மூலம் உறைய வைக்கும் குளிர் நிறைந்த புகைமூட்டமான அறையில் ஆண்ட்ரோவின் இறந்த பாதி அழுகிய உடலை இப்போது வரை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அன்று அந்த அறையில் முதலில் அவ்வறையில் மாட்டியிருந்த தனது வரைபடத்தை எல்லாம் சிறு வியப்போடு பார்த்து வந்த யமுனா டைல்ஸ் தரையில் காலில் ஏதோ தட்டுப்படவும் குடித்து பார்த்தவளுக்கு நெஞ்சம் திக்கென்றாகி அதிர்ச்சியில் மூச்சுவிட மறந்தவளாய் உறைந்து போய் பெண்ணங்காள் பிடறி அடிக்க மிரண்டு ஓடி வந்ததெல்லாம் அப்போதுதான் உணர்ந்து கொண்டாள். இதுவரையிலும் சிவேஷ் அவளிடம் இறந்தாலும் உன்னை விடமாட்டேன் பேபி என வெள்ளங்கமாக உரைத்த வார்த்தைகளின் முழுமையான வீரியத்தை. இது எப்பேற்பட்ட அபரீதமான அன்பு! தனக்கு பிடித்தவர்களின் இழப்பு நிச்சயம் நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் தான். அதற்காக இறந்த உடலை வீட்டில் வைத்து எப்படி அன்பை பாராட்ட முடியும்? பைத்தியம் கூட இப்படி ஒரு செயலை செய்யாது. ஆனால் இவன் அதற்கும் மேல் சரியான சைக்கோ, ராட்சசன். இவனோடு வாழ்வதும் பேயோடு வாழ்வதும் ஒன்றுதான் என்ற பீதியோடு அவனிடமிருந்து தப்பிக்க நினைத்தவள் நினைத்திருக்கவில்லை. அவள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து நெஞ்சுக்கூட்டுக்குள் அடைகாத்துக் கொள்வான் என்பதனை. யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்காதவன் யமுனாவின் பயத்தை நேரில் கண்டவனது மனம் எப்படி உணர்ந்ததோ, அவளுக்கே அவளுக்காக மட்டும் பல வருடங்களாக பொத்தி பொத்தி பாதுகாத்து வைத்திருந்த தன் பாசத்தின் மறு உருவமான தனது அன்னையின் பாதி அழுகிய உடலை எடுத்துச் சென்று யமுனாவின் கண் முன்பே எரித்து சாம்பலாக்கி இருந்தான் யுகன் சிவேஷ். எப்படி சாத்தியம்? அத்தியாயம் 43. இப்போதெல்லாம் யமுனாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தன் கணவன் தன் சொல்லுக்கு இணங்க தன் குணத்தையும் மனதையும் தனக்காக மாற்றிக்கொண்டு இயல்பான கணவனாக வாழத் தொடங்கிவிட்டான் என்பதில் இதுவரை காணாத, இனிமேல் திரும்ப கிடைக்காத மற்றற்ற மகிழ்ச்சி. திருமணம் செய்யும் போது கூட இந்த அளவுக்கு மகிழ்ச்சியில் திளைத்து நின்றாளா தெரியாது. ஆனால் இப்போது அவளின் எல்லையடங்கா சந்தோஷத்திற்கு வான், மண், கடல் என இப்படி எதிலும் ஒப்பிட்டு எல்லைக்கோடு வகுக்க முடியாது திணறி போகும். ஆனபோதிலும் சித்திரவதையை அனுபவிக்கிறாள் அவனோடு இன்பத்திலும் இன்பமாக. இவனுடன் இப்படி ஒரு வாழ்க்கையை கனவிலும் எண்ணியதில்லை அவள். அதிலும் குட்டிதேவின் சேட்டையும் கணவனின் சேட்டையும் ஒன்று சேர்ந்தாள் யமுனா இரண்டாகி போவாள் அவர்களிடம். குடும்பமாக வெளியே அழைத்து சென்று ஊர் சுற்றி காட்டுவது என்ன, பிடித்த பொருட்களை வாங்கி குவிப்பது என்ன, மனைவி பிள்ளையின் புன்னகையை ரசிப்பது என்ன, இதையெல்லாம் தாண்டி அவன் அத்துமீறி காதல் செய்யும் வேளையில் யமுனாவின் நாணம், கூச்சம், படபடப்பு, சிறுமுறைப்பு, திகைப்பை, குட்டி ஊடல், அதனோடு வரும் சினங்கள் என ஒவ்வொரு உணர்ச்சிகரமான பரிமாணங்களில் அவள் காட்டும் முகபாவனைகள் அத்தனையும் மிகவும் பிடித்தம், அளவு கடந்த மயக்கம். காதல் செய்ய நேரம் காலமே இல்லை அவனுக்கு. எந்நேரமும் கங்காரி குட்டி போல் தனது 2 குட்டிகளையும் மடியில் வைத்துக் கொண்டே சுற்றும் தன் கணவனை பார்க்க பார்க்க சில நேரங்களில் தலையே சுற்றிவிடும் அவளுக்கு. குழந்தை பையனுக்கு விழித்திருக்கும் நேரம் தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் ஓய்வு உண்டு. ஆனால் யமுனாவுக்கு குளிக்க, உடை மாற்ற, சமைக்க, உண்ண, உறங்க, துன்ப, காசிமிட்ட, அவ்வளவு ஏன் கொட்டாவை விட கூட ஓய்வு கொடுக்காமல் நெஞ்சனையில் வைத்தே இன்ப சித்திரவதை செய்து மூச்சு முட்ட வைப்பான் பெண்ணை. நான் பாவம் இல்லையா யுகன்? என்னை விடாம உன்கிட்டே வச்சிருந்தா உனக்கு சமைக்க வேண்டாமா? உடைகளின் தேவை மிகவும் குறைவாகி போக ஒற்றை போர்வையில் தேகங்கள் பின்னிய நிலையில் அவனது ரோமமற்ற நெஞ்சத்தில் கை ஊன்றி பாவமாக உதட்டை பிதுக்கினாள். ஒண்ணு வேண்டாம், சமைக்கதான் ஆள் இருக்குல்ல. ஆனா நீதான் எப்பவும் என்னை விட்டு போறதுலே குறியா இருக்க. உன்னை விட்டு நான் எப்படி தனியா இருப்பேன்? நானும் பாவம் இல்லையா யமோ?
பிதுக்கிய உதட்டை நசுக்கி இழுத்து எத்தனை முறை கழித்து உறிஞ்சி சலவை செய்தாலும் இன்னும் அந்த ரப்பர் உதடு சாயம் வெளுக்காத்திருக்கும் அதிசயத்தை ஆராய துவங்கிவிட்டான். விடுடா, எப்ப பாரு ஜூவிங்க போல உதட்ட மென்னுக்கிட்டு. நான் என்ன உன்னை விட்டு இந்தியாவை போறேன்? இது வரைக்கு கிச்சனுக்கு தானே. எத்தனை பேர் வேலைக்கு இருந்தாலும் என் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் நான் அக்கறையா பார்த்து பார்த்து சமைச்சு பாசமா கொடுக்கற மாதிரி வருமா? நைட் டின்னர் நானே ரெடி பண்றேன். நீ கொஞ்ச நேரமாவது தூங்கி ரெஸ்ட் எடு யுகன். இப்படி நான் போனதை பின்னாடியே வந்து தொல்லை பண்ணக்கூடாது, சரியா? இப்போது அவள் நெஞ்சில் போட்டு பதமாக அவன் தலைக்கோதி மெல்ல முதுகை தட்டி கொடுக்க, திருட்டு பூனை உறங்காமல் கோலி குண்டுகளை உருட்டி விளையாடத் தொடங்கி விட்டதும் ஐயோ என்றாகி போனது அவளுக்கு. இது எந்த வகை காதல் யுகன்? உனக்கு நான் சலிக்கவே மாட்டேனா? உதட்டில் தவழ்ந்த சிறு புன்னகையோடு அவன் பதில் அறிந்தே நிறுத்தாமல் அவனை தலைகோதி ஆதரித்தாள் யமுனா. சலிச்சு போக நீ ஒண்ணு எனக்கு யாரோ இல்லடி, யாதியும் அந்தமும். கணவனின் அழுத்தமான பதிலில் நெஞ்சில் இதமான இன்பம் தித்திப்பாக சுரந்தது. ஆனாலும் பயமும் பதட்டமும் நிறையவே இருந்தது. காரணம், ஆண்ட்ரோவின் மீது எப்படி பைத்தியக்காரத்தனமான அன்பை வைத்து அழுகிய உடலில் கூட அன்பை போற்றினானோ, திடீரென தனக்கும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் இவன் எப்படியெல்லாம் நடந்து கொள்வானோ என்று நினைக்கும் போதே நெஞ்சில் பாரம் குடிகொள்கிறது ஒவ்வொரு முறையும். யுகன், திடீர்னு நான் கூட இல்லனா நீ என்ன பண்ணுவ? அவனது அதிகப்படியான காதலில் திணறும் போதெல்லாம் இதயத்தில் உண்டாகும் அச்சத்தில் வெளிவரும் கேள்வி. அடுத்த நிமிடமே ஏண்டா இப்படி கேட்டோம் என யோசிக்க வைக்கும் அளவுக்கு மூர்க்கம் கூடி கேள்வியின் பதிலை வேங்கையின் சூடான உருமலின் மூலம் காட்டி இன்னும் அவளின் பயத்தினை அதிகப்படுத்தி விடுவான். எது நடந்தாலும் மனச தைரியமா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் யுகன். இழப்புகள் எல்லாம் மனித வாழ்க்கையில சகஜம். அவங்களோட வாழ்ந்த நினைவுகளை மட்டும்தான் நம்ம மனசுல சமக்க இடம் இருக்கு. இதுதான் கடவுளால விதிக்கப்பட்ட நிதர்சனமும் கூட. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிதுதானே யுகன்மா? அவன் தன்னிடம் எப்படி நடந்து கொண்டாலும் அவள் தவிப்பு தீராமல் அவன் கண்ணம் பற்றி மென்மையாக உணர்த்த முயல, என் வாழ்க்கை பாத தனியமோ, என் உலகம் நீதான், என் இமையும் நீதான். உன்னை தவிர வேற சிந்தனை கூட எனக்கு வேண்டாம். நீ எங்க இருக்கியோ அங்கதான் என் சந்தோஷம் நிலைக்குமோ. உனக்காக என் மாமா விட்டு கொடுத்த என்னால யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. அவனது சூடான தீர்க்கமான பதிலில் மகிழ்ச்சி கொள்ள முடியாமல் ஒவ்வொரு முறையும் மிரண்டு நெஞ்சம் கனத்து போவாள். எப்படி வளைத்து வளைத்து அவனுக்கு நிஜத்தை உணர்த்த நினைத்தாலும் கடைசியில் தோல்வியே எஞ்சினாள். பாவம், அவளும் என்னதான் செய்வாள்? இப்போதெல்லாம் நேரடியாக கடவுளிடம் பிரார்த்திக்க தொடங்கிவிட்டாள். எந்த நிலையிலும் தன் கணவனின் மனநிலையில் ஒரு மாற்றம் வரும் வரை தனக்கு ஒன்றும் ஆகிவிடக் கூடாது கடவுளே என்று. தானே தன் மனதையும் மூளையும் நிதர்சனம் உணர்ந்து கட்டுக்குள் கொண்டு வரும் வரை அவனை கடவுளால் கூட மாற்ற முடியாது என்று. பாவம், பேதை அறியாது போனாலே. மறக்கப்பட்ட ரகசியங்கள் அனைத்தும் பட்டவர்த்தனைக்கு வந்த பின்பு இனி மௌனத்திற்கு என்ன வேலை அங்கு? பேசாத கதைகள் இல்லை. இப்போதுதான் திருமணம் முடிந்த தம்பதிகள் போல இதுவரை தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த கவலை, துக்கம், சோகம், மகிழ்ச்சி, சிரிப்பு அனைத்தும் கடந்து வந்த காலம். தற்போதிருக்கும் இருவருக்குமான மகிழ்ச்சிகள் நிறைந்த வசந்த காலம் என்று நெற்காது கொட்டும் நீரூற்றை போல, தோண்ட தோண்ட வெளிவரும் புதையல் போல பேச பேச வார்த்தைகளுக்கு பஞ்சமில்லாது போனது. அதிலும் அவன் தன் மீது காதல் வளர்த்து கொண்ட கதையை கேட்கும் போதெல்லாம் இப்படியும் ஒரு அதிசய காதலா? பிரமிப்பாக இதயத்தை தடவிக் கொள்வாள் யமுனா. சிறுவயதில் ஆண்ட்ரோவின் இழப்பாள் யுகனின் உடல்நிலை மோசமடைந்து மூளை பாதித்து அவன் பாசமின்றி தவித்ததையெல்லாம் சிவராமன் சொன்னபோது அவள் மனம் பட்டப்பாடு விவரிக்க முடியாதவை. அவள் ஈன்ற பிள்ளைக்கும் கட்டிய வளர்ந்த பிள்ளைக்கும் வித்தியாசமின்றி போனது அவளுக்கு. கூடல் நேரங்களில் அதிபதியாய் அவளை அடிமைப்படுத்தி கொண்டாடி ஆள்பவள் அனைத்து முடிந்து கன்றாய் அவள் நெஞ்சில் முட்டி கரத்தை எடுத்து தன் தலை மீது வைத்து இதமாக கோதச் சொல்லி கண் சொக்கி அவளை இறுக்கி அணைப்பது எதனால் என ஆரம்பத்தில் கவனிக்காத யமுனா அவன் கிறுக்கான தாய்ப்பாசத்தை உணர்ந்த பிறகு கவனிக்காது போவாளா? குழந்தை நன்றாக வளர்த்து நடக்கத் தொடங்கிய பிறகும் இதற்கு மேலும் அமுது கொடுத்தாள் சரிவராது என்றெண்ணி அவள் பாலை நிறுத்த அவதிப்பட்டது பிள்ளையிடமில்லை, அவளது புருஷ பிள்ளையைத்தான். விவரமறியா குழந்தை கூட சமாளித்து விட்டாள். ஆனால் ருசி கண்ட முற்றும் அறிந்த புருஷ குழந்தையை சமாளிக்க முடியாது. குழந்தை வளர்ந்துட்டா, இனிமே முடியாது யுகன், அடுத்த பிள்ளைக்கு பாத்துக்கலாம் சோர்ந்து சொல்ல, அதான் நான் இருக்கேன் பேபி, அடுத்த பிள்ளை வரும்போது வரட்டும்,
அது வரைக்கும் எனக்கு கண்டினியூ பண்ணு. கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். எனக்கு இந்த ருசி இல்லாம பசி அடங்காது. விட்டால் கூடைப்பந்தை முழுதாக உரிந்து விழுங்கி விடுவான் போலும். தேவ் கூட சொன்னதை புரிஞ்சுக்கிறா யுகன். ஆனா நீ இருக்கியே, முடியல என்னால. ஒழுங்கா இனி ஒரு 3 நாளைக்கு அங்க டச் பண்ணாம அமைதியா இருக்கணும். மீறி ஏதாவது செஞ்ச அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் பாத்துக்கோ. கோலி குண்டு கண்கள் உருள விரல் நீட்டி மிரட்டும் மனைவியை பார்த்து சுவாரஸ்யம் கூடி வேண்டுமென்றே வம்பளப்பவனிடம் மன்றாடி சோர்ந்து நெஞ்சம் கூசி போனவள் மேலும் கீழுமாய் அவன் கொத்து முடியை பற்றி தள்ளி இழுத்து அரும்பாடுபட்டு ஊற்றை அணையிட்டு நிறுத்தி இருந்தாள். ஆனாலும் பிரச்சனை ஓயவில்லை. முன்னாடி மாதிரி இனிக்கல, பசி அடங்கல. யார கேட்டு நிறுத்தின? என்ன பண்ணுவியோ தெரியாது, எனக்கு இன்னொரு புள்ள வேணும். பசியில் வெறி பிடித்து சண்டையிடுபவனை ரசனையோடு அணைத்து புது புது யுக்திகளை அவளாக கண்டுபிடித்து அவனை பித்துக் கொள்ள வைத்து விடுவாள் மோகினியாய். மனைவி பிள்ளையோடு ஆன மகிழ்ச்சியான வாழ்க்கையில் வேலையும் முக்கிய பங்கல்லவா? ஸ்டீபன் ராபின் உதவியோடு வங்கி அலுவலை சிறப்பாக நடத்தி வருகிறான் யுகன் சிவேஷ். என்னதான் அவர்கள் நம்பகத்தன்மையாக நடந்து கொண்டாலும் இவனும் தானே ஒருமுறை சரிபார்க்க வேண்டும். அலுவல் சென்று வந்ததும் மனைவி பிள்ளையோடு செலவழித்த நேரம் தாண்டி அவர்கள் நன்றாக உறங்கிய பின் இவன் கண்கள் உறக்கம் தழுவாது லைட் லேம்ப் வெளிச்சத்தில் லேப்டாப்பில் வேலை பார்ப்பவனை உறக்க கலக்கத்தில் கண்ணை கசக்கி பார்த்து அவனை இழுத்து வந்து மடியில் போட்டுக் கொள்வாள் யமுனா. சொல் பேச்சு கேட்காம கொட்ட கொட்ட முழிச்சு வேலை பாக்குறது என்ன பழக்கம் இவள்? நேரத்துக்கு தூக்கலனா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? இனிமே ஆபீஸ்ல வேலையை முடிச்சுட்டு வந்து நைட்டு தூங்கணும், இல்ல அடி விழும். அன்னையாய் மாறி கண்டிக்கும் மனைவியை கண் கொட்டாமல் ரசித்து அவளின் முத்துமணி வயிற்றில் முகம் புதைத்து இடுப்பை கட்டிக்கொண்டு மெல்ல உறக்கத்திற்கு செல்பவன் அவள் உறக்கத்தை எடுத்துக் கொள்வான். பிரச்சனைகள் இல்லாத சுமூகமான வாழ்க்கை. ராட்சசன் ரசிகனானான். ரசிகனின் இயக்கங்களை தீர்க்கும் அவள் அவனது வாழ்வின் வெளிச்சம் தந்த சுடரொளியானாள். ஓவியத்தில் காதலித்த உருவமில்லா காதலி இப்போது நிஜக்காதல் மனைவியாக அவன் வாழ்க்கையினை அலங்கரித்த தேவதையானவள் ஆடவனின் உயிரில் கலந்து உயிர் மூச்சாகிவிட்டாள். அவளின்றி அனுபவம் அசையாது. அன்னம் தண்ணீர் உறக்கம் காமம் அனைத்தும் அவளின் அருகாமையில் மட்டுமே தோன்றும். அடிக்கடி செல்லமான ஊடலின் போது அவனது முரட்டான சேட்டைகளில் ஆ காதல் ராட்சசா, காதல் அரக்கா, அவுச் படுத்தாதரா. தேகம் அதிரும் பிதற்றலில் இன்னும் அவன் வெறி கூட வைத்து கட்டில் மேல் மோசமான அரக்கனாக்கி அழகு பார்த்து இன்பமாக அலறுவாள் இந்த காதல் ராட்சசி. திடீரென ஒரு நாள் அசதியாக உறங்கிக் கொண்டிருந்த மனைவி மற்றும் பிள்ளையை பிளைனில் ஏற்றி நாடு விட்டு நாடி கடத்தி இருந்தார் யுகன். அத்தியாயம் 44. திடுக்கிட்டு கண் விழித்த யமுனா அதிர்ந்து போனாள் இருக்கும் இடத்தை பார்த்து. இப்ப யாருடா என்ன கடத்திட்டு வந்தது? கோபமாக நினைக்க, இங்க இந்த ஹாட் ரெசார்ட்ட பாத்துமா தெரியல யார் வேலைன்னு? உள்ளிருந்து வந்தது கேலி குரல். இந்த சைக்கோ புருஷனை வச்சுட்டு நான் என்ன செய்ய? எதை எப்ப பண்ணுவான் ஒண்ணுமே புரியலையே. புலம்பியபடி எழ போக, ஹே பாப்பா, லுக் தேர், and eagle flies in the sky. Wow, papa, see here, the butterfly is coming to me. டெரஸில் இருந்து குதூகலமாக கேட்ட தனது மழலையின் உற்சாகத்தில் உதட்டில் தவழ்ந்த புன்னகையோடு போர்வையை விலக்கிவிட்டு அப்பக்கம் நடந்தாள் யமுனா. உயரமான மலைகளின் மீது மேகங்கள் மோத பனி படர்ந்து பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியை கூட்டியது. தலையிலிருந்து பாதம் வரை இணைக்கும் குளிரை தாங்கும் சாஃப்ட் காட்டன் கம்பளி உடையில் வெள்ளை முயல்குட்டி போல் தந்தையின் மடியில் அமர்ந்து சிறகு விரித்து பறக்கும் பறவைகளை ரசித்து வார்த்தைக்கு வார்த்தை அழகாக பப்பா என்ற ஆச்சரிய அழைப்போடு அகல விரியும் நீல விழிகள் கொள்ளை அழகு சேர்க்க கைதட்டி மகிழ்ந்து கொண்டிருந்த மகனை கண்டு மெய்மறந்த நிலையில் ரசிக்கும் கணவனை இவள் ரசித்துக் கொண்டிருந்தாள். அன்னையை கண்டதும் இதுவரை தந்தைக்கு காட்டி மகிழ்ந்த அதிசயங்களை அவளுக்கும் காட்ட வேண்டி, மம்மா என உற்சாகமாக அவன் மீதிருந்து கீழிறங்கி ஓடி வந்து யமுனாவின் மேற்சட்டையை பிடித்துக் கொண்டு ஊஞ்சல் ஆடிட, தேவ் என புன்னகையோடு தூக்கி அவன் கன்னத்தில் ஆசை முத்து பதித்தாள். பாப்பாவுக்கு என்ன காட்டி பேசிட்டு இருந்த கண்ணா? பிள்ளையிடம் கேட்டுக்கொண்டே தன்னவனை முறைத்தபடி அவனிடமே வந்தமர இடையோடு இழுத்து தன்னோடு இறுக்கிக் கொண்டு கண் சிமிட்டினான் வலியவன். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. போக வேற இடமே இல்லாத மாதிரி இங்கிருந்து கடத்திட்டு வந்த? தேவ் அவன் பாட்டுக்கு பேச தொடங்கி இருக்க இங்கு கணவன் மனைவி இருவருக்கும் ரகசிய ஊடல் தொடங்கியது. சும்மா உன சர்ப்ரைஸ் பண்ணடி, ஏன் உனக்கு பிடிக்கலையா? சிவந்த செவிமடலை கவ்வி எச்சில் செய்ய
குளிரில் சில்லிட்டு சிலிர்த்தன பொன்மேனி. பிடிக்கல. ஒரே வார்த்தையில் உணர்த்தினாள் இங்கு அனுபவித்த பழைய கசப்புகளால் இந்த இடத்தையே அவள் வெறுப்பதை. எமோ, எப்பவும் என்ன தைரியமாறுன்னு சொல்லிட்டு இப்ப நீ என்ன பண்ற? இங்க நமக்கான எந்த ஒரு அழகான உணர்வுகளுமே இல்லையாடி? அத மட்டும் நினை. ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன இங்க பார்த்தது, சண்டை போட்டது, பால் கட்டி நீ துடிச்சது, உன் வழிய நான் போக்குனது, என்ன நீ வெறுத்தது, தேவ தூக்கிட்டு தப்பிக்க நினைச்சது, முறைச்சது, ஒன்னா குளிச்சது, இப்படி ஏகப்பட்ட அழகான நினைவுகள் இருக்கு. ஆனா நீ என்னவோ ஒரே வார்த்தையில பிடிக்கலன்னு சொல்ற. இட்ஸ் நாட் ஃபேர் பேபி. அசால்ட்டாக கூறி உதட்டை சுழித்தவனே, அடப்பாவி கொடூரா என்றபடி வாய் பிளந்தாள் யமுனா. யுகன், பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. ஏக, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இப்ப நீ சொன்னதெல்லாம் அழகான நினைவுகளா? பாவி சட்டாளா, எதையும் சொல்லி புரிய வைக்க தெரியாம என்னை போட்டு அந்த பாடுபடுத்திட்டு இப்ப பேசுற பேச்சு பாரு உன்ன. அருகில் இருந்த குஷனை எடுத்து மொத்தென்று வாங்கியவளின் கரம் பிடித்து தடுத்து அழுத்தமாக அவள் இதழை கவ்வி மென்மையாய் அதன் இனிப்புச் சுவையை உறிஞ்சி தானும் வழங்கி பெண்ணவளை தித்திக்க வைத்தவன் அவள் கூந்தலில் விரல்களை நுழைத்து கசக்கி உலகம் மறக்கடித்து இனிய நினைவை பரிசளித்தார் நீலவெளி அழகன். இங்கோ பிஞ்சு கையில் வந்தமர்ந்த வண்ணமிக்க பட்டாம்பூச்சியை கண்டு அதன் மூடி திறக்கும் சிறகை தொட்டு பார்த்து விளையாடி தாய் தந்தையின் அழகிய நினைவுகளை கலைக்காதிருந்தான் குட்டி நீலக்கண்ணன். பிரம்மாண்ட மண்டபத்தின் நுழைவாயிலை வந்தடைந்த ஜாகுவார் காரிலிருந்து லைட் வெயிட் டிசைனர் பட்டு சாரியில் மிதமான ஒப்பனையோடு தலை நிறைய பூசூடி தமிழ் பெண்ணுக்கே உரித்தான கலையோடு அழகு பதுமையாய் காரை விட்டு இறங்கிய யமுனா சுற்றி முற்றியும் புரியாமல் பார்த்தாள். பிராண்டட் ஒயிட் ஷர்ட் இன் செய்து, பிளாக் பேண்ட், கோரிய பிளாக் ஷூ, தாடி இல்லாத மழித்து வைத்த முழுக் கன்னங்கள் விண்ண, கண்ணில் கருப்பு கண்ணாடி என சோக்காக வந்த யுகன் அவனைப் போன்றே குட்டி உடையில் மிளர்ந்த மகனை வைத்துக் கொண்டு யமுனாவை தோளோடு அணைத்து, என்ன பேபி அப்படி பாக்குற? வில்லாக வளைந்த புருவத்தை ஏற்று இறக்கினான் ஆண் அழகனாய். அவன் அழகில் சொக்கிய லாவெண்டர் மைனா, இது யாரோட மேரேஜ் ஃபங்க்ஷன்? உனக்கு தெரிஞ்சவங்களுக்கா என்றவளிடம் ஒன்றும் கூறாமல் மெழுகு பொம்மையாய் அலங்கரித்து மட்டுமே அழைத்து வந்திருக்கிறான். நமக்குதான் மேரேஜ் ஏமோ, தமிழ்நாட்டு ஸ்டைல்ல. கூலரை லேசாக மேலெழுத்து கண்ணடித்தான். நம்பிட்டேன். ஒரு முறை உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டே அல்லோலப்படுறேன், இதுல இன்னொரு கல்யாணம் தான் குறைச்ச பாரு. நான் யாருக்குன்னு உள்ள போயே தெரிஞ்சுக்கிறேன். பையனை தூக்கிட்டே பின்னாடி வா. முந்தானியை இழுத்து உதறிவிட்டு முறுக்கிக் கொண்டு முன்னால் சென்றவளின் பின்னால் பொன் முறுவலோடு சென்றார் யுகன் சிவேஷ். புருஷன் பதவியில் கோடிக்கு அதிபதியே வாக்கப்பட்டாலும் ஒரு கட்டத்தில் மனைவியிடம் வாலாட்டும் நாயைப் போல் அடங்கியே ஆக வேண்டும் போலும். மண்டபம் உள்ளே வரை தனது கைவிளைவில் வைத்தே அவளை இம்சித்து வந்தவள் வெளியே பெரிதாக இருந்த பிளக்ஸ் பேனர் எதிலும் அவளின் கவனத்தை சிதறவிடாது பார்த்து கொண்டான் சிவேஷ். முன் வரிசையில் உள்ள இருக்கையில் குடும்பமாக அமர்ந்த யமுனா மடமேடையில் அமர்ந்திருந்த மாப்பிள்ளை பெண்ணை யாரென பார்த்தவளின் கண்கள் வியப்பில் விரியும் போதே கெட்டி மேல ஓசை காதை கிழிக்க, அர்ச்சதை தூவ, பெண்களத்தில் மங்கள நான் சூடி திருமணம் முடிந்ததும் மேடையில் அமர்ந்திருந்த மணப்பெண் அழகாக யமுனாவை கண்டு புன்னகைத்தாள். சரே என்ற யமுனாவின் உதடுகள் முணுமுணுக்க, ஒரு வருடம் கழித்து பார்க்கும், அதுவும் திருமண கோலத்தில் தோழியை கண்டு கண்கள் பணிக்க தன்னிச்சையாக எழுந்து நின்று விட்டாள். கழுத்தில் புது தாலியோடு சடங்குகள் அனைத்து முடித்துவிட்டு சொந்தங்களை சமாளித்துவிட்டு விட்டால் போதும் என யமுனாவிடம் ஓடி வந்த சரித்ரா ஒரு நிமிடம் எதுவும் பேசாமல் அவளை இறுக அணைத்துக் கொண்டு கண்மூடி நிற்க, சரி என மீண்டும் அழைத்து தோழியை கண்ட மகிழ்ச்சியில் தானும் அவளை அணைத்துக் கொண்டாள் யமுனா. இது எப்படி இருக்க? எனக்கு என்ன, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றாள் நனைந்த கண்களை துடைத்துக் கொண்டு. அதான் பார்க்கும்போதே தெரியுதே, நீ எப்பவும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். தானும் புன்னகையோடு சொல்ல, ஆமா நீ எப்படி இருக்க? என்ன திடீர் கல்யாணம்? நீண்ட நாட்கள் கழித்து திடுதுப்பென்று இப்படி ஒரு சூழ்நிலையில் பார்க்கவும் பேச முடியாமல் நான் பிரட்டியது. ஹே, இது ஒண்ணு திடீர் கல்யாணம்லாம் இல்ல, வீட்டுல பார்த்து அரேஞ்ச் பண்ணது. மீட் மை ஹஸ்பண்ட் உதய், பீஃபை லயர். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட 4 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லி இன்வைட் பண்ண, ஆனா அவர்தான் உன்னை திடீர்னு கூட்டிட்டு வந்திருக்கார் போல. கிண்டலாக சிரித்து சொல்ல யமுனாவின் முறைப்பு எனக்கென்னவோ என அமர்ந்திருந்த யுகனை சுட்டது. அதையே அவர்கிட்ட சொன்ன, நேரடியா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? கோபமாக உரைத்தவள், ஆமா 4 மாசம் முன்னாடியே சொன்னியா? அப்ப இத்தனை நாளும் நீ அவரோட பேசிட்டு தான் இருக்கியா? சரி,
என்றாள் திடீரென மின்னல் வெட்டிய மூலையில் கண்ணில் சிறு திகைப்போடு. யமுனா அப்படி கேட்டதும் சரித்ராவின் கண்கள் படபடப்பை காட்டி பதில் சொல்ல தெரியாத விழிக்க, இப்போது சிறு முறைப்போடு சட்டையை இழுத்துவிட்டபடி எழுந்த யுகன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்ஸஸ் சரித்ரா உதய், ஹாப்பி மேரிட் லைஃப் என கை நீட்ட, தேங்க்ஸ் சார். தயக்கமாக கை குலுக்கியவளுக்கு கேடி ஏதோ கண் காட்டுவதை சரியாக அவன் மனைவி பார்த்து விட்டாள். ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க? நீ என்னவோ திருட்டு மொழி முழிக்கிற, அவன் என்னமோ உனக்கு கண்ண காட்டுறான். என்ன நடக்குது ஒழுங்கா சொல்லல. இப்ப இங்க சீனே வேற. லோக்கலாக இறங்கி சேலையை இழுத்து சொருகிக் கொண்டு சொர்ணாக்கா போல் மாறி சொடக்கிட்டு மிரட்டியவளை சரித்ரா பாவமாக பார்க்க, இவகிட்ட எந்த ரகசியத்தையும் மறைச்சு வைக்க முடியாது போல. பொய்யான சலிப்போடு யமுனாவை இழுத்தான். இப்ப என்ன தெரியணும் உனக்கு? நீல விழிகளை அருகில் காட்டி வசியம் செய்தான் அவளை. சரித்ராவோ உனக்கு எப்படி தெரியும்? ரெண்டு பேருக்கும் முன்னாடி அறிமுகம் இருக்கா? தற்காலிகமாய் அவன் விழிகளில் மயங்காமல் யோசனையாக கேட்டுக் கொண்டிருக்கும் போதே, சரி, உனக்கு பதில் உன் ஃப்ரெண்டு டிடெக்டிவ் ஆயிருக்கலாம். பாரு, ஒரே பார்வையில உள்ள ரகசியத்தெல்லாம் எப்படி ஷார்ப்பா கண்டுபிடிக்கிறாங்கன்னு. சரித்ராவின் கணவன் உதய் அவள் தோளை இடிக்க, எனது டிடெக்டிவா? அதிர்ச்சியில் வெளிவிருத்தவளை சங்கடமாக கண்டு இழித்து வைத்தவள் உதைக்கு உதை கொடுத்து துரத்தி விட்டாள். சரித்ரா பெங்களூரைச் சேர்ந்த நடுத்தர பெண். படித்து முடித்து தனக்கு பிடித்த துப்பறிவாளர் துறையை தேர்ந்தெடுத்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்தவளிடம் வந்த வேலைதான் யமுனாவை கண்டறிவது. இவனை நேருக்கு நேர் பார்த்ததில்லை என்றாலும் போனில் பேசி இருக்கிறாள். பல நாட்டில் உள்ள ஒவ்வொரு மூளைக்கும் யமுனாவை தேடச் சொல்லி படத்தை அனுப்பி இருந்ததில் இவளும் ஒருத்தி. யார் கண்ணிலும் படாத யமுனாவை கண்டுபிடித்து யுகனுக்கு தகவல் சொன்னதும் சரித்ராதான். நல்ல வேளையாக சரித்ரா நல்ல குணமுள்ள பெண்ணாக இருந்தது யுகனுக்கு வசதியாகி போனது. யமுனாவை பற்றிய ஒவ்வொரு அசைவும் அறியவே அந்த ரெசார்ட் வேலைக்கு யாருக்கும் சந்தேகம் வராதவாறு சரித்ராவை அனுப்பி வைக்கப்பட்டு அவளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள சொல்லி இருக்க, அவளையும் அறியாமல் யமுனாவோடு நல்ல நட்பை பாராட்ட துவங்கி இருந்தாள். யமுனாவை பற்றிய ஒவ்வொரு விடயமும் இவனுக்கு சென்றுவிடும். ஆனால் யமுனாவோடு நன்றாக பழக தொடங்கி அவளின் காதலை அறிந்த பிறகு தவறு செய்கிறோமோ என்ற குற்ற உணர்ச்சி இருந்தாலும் யுகனின் சொல்லுக்கு இணங்க தன் வேலையை சரிவர செய்து கொண்டிருந்தாள். சரித்ரா அசந்த நேரம் நடந்த தவறுதான் ஹென்றி உள்நுழைந்து குட்டையை குழப்பியது. அதற்கு அவள் சிவேஷிடம் வாங்காத திட்டுக்கள் இல்லை. அதையும் தாண்டி தோழியின் நிலை நெஞ்சை உறுத்தியதில் அவன் திட்டுக்கள் எல்லாம் சரித்ராவை கோபம் வைக்கவில்லை. பிறகு குழந்தை உண்டான செய்தி முதல் யமுனாவின் உடல்நிலை, குழந்தையின் நலம் அனைத்தும் அவனுக்கு நேரலையில் காட்சியாக சொல்லும். குழந்தை பிறக்கும் சமயம் மட்டும் வீட்டின் கெடுபிடி காரணமாக ஊருக்கு சென்ற போது நடந்து விட்டதால் அதற்கும் அவள் வாங்காத ஏச்சுக்கள் இல்லை. அதுவரை கூட யுவனை நேரில் பார்த்திராதவள் முதல் நாள் யமுனாவுக்கு முத்தம் கொடுத்தவனை அடையாளம் கண்டறிய முடியாது போக, குழந்தையின் ஜாடை இவனைப் போலவே இருப்பதால் முதலில் யுவனை தவறாக நினைத்தவள் பின் குழந்தையை தூக்கிச் சென்றதும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க செல்லும் போதுதான் அறிந்தாள் இவன்தான் தனது பாஸ் என்று. அதன் பின் ஓரளவுக்கு அவன் மீது நம்பிக்கை வந்தாலும் மனதில் சின்ன பயம் உருண்டோடின. அவனுக்கே அழைத்து பேசியவளை தொடர்ந்து சுத்தலில் விட்டு பின் பாதி மறைத்தும் மறைக்காமலும் உண்மையை சொன்னான். அதிலிருந்து அடிக்கடி யமுனாவையும் குழந்தையும் நலம் விசாரிக்க சரித்ரா போன் செய்வாள். ஆனால் இந்த கேடிதான் கமுக்கமாக யமுனாவிடம் சொல்லாமல் இருந்தவன் இப்போதும் சர்ப்ரைஸ் கொடுக்கிறேன் பேர் வழியில் மாட்டிக்கிட்டான். திருட.